Hi, hello friends. Welcome back to Sana Pandi channel. இன்னைக்கு நம்ம மீஷோல இருந்து ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ப்ரீவியஸா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்சி ஐட்டம்ஸ் மாதிரி வந்து பார்த்திருந்தோம் ஜுவல்ஸ்லயே. இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கோல்டு மாதிரி இருக்க 1 கிராம் கோல்டு அப்புறம் ஐம்பொன் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சனா பாண்டி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக சாரிக்கு வந்து எதுவுமே போடாமல் உட்காந்துருக்கிறதுக்கு வந்து காரணம் வந்து அதே தான். ஜுவல்ஸ் வந்து நம்ம இப்போ வந்து உங்களுக்கு வியர் பண்ணி காமிச்சா உங்களுக்கு வந்து லுக் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெரியும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ் வந்து அலர்ஜிஸ் வந்து இருக்கும். அது குறிப்பாக வந்து இந்த கவரிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ கவரிங்ஸ் வந்து போட்டாலே இந்த இடத்துலேருந்து இந்த இடக்கும் டார்க்காக வந்து அடிச்சுடல அந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குமே வந்துடுவேன். ஏன்னா நானுமே வந்து கவரிங் ஜுவல்ஸ்லாம் வந்து போட்டேன்னா எனக்கு கழுத்தெல்லாம் வந்து அப்படி ஒரு கருப்பு அடிச்சு போன மாதிரி ஆகிடும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய டைம் வியர் பண்ணாமே இருப்பேன். ஃபேன்சி ஐட்டம்ஸ் போட்டால் அது வேறு, கவரிங் ஜுவல்ஸ் போட்டால் அது வேறு. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கருக்காமல் ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய 1 கிராம் கோல்ட் ப்ளஸ் ஐம்பன் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செயின் டைப்பு, டாலர் டைப். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாலர் வச்ச மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த தடவை வந்து நான் டாலர் வச்ச மாதிரியான ஒரு பெரிய கலெக்ஷன்ஸே வந்து பார்க்கலான்னு சொல்லி பார்க்க போகிறோம். எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே பாக்ஸ்லாம் வந்து நீட்டாக தான் நமக்கு பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே ரியல் கோல்டு வந்து போட்டால் என்ன மாதிரி லுக் இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ இந்த பெண்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அன்னப்பறவை மாதிரி இருக்கும் ஒரு லுக் வைஸ் வந்து. இந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டில் வந்து ரெட்டப்பெட்டை டிசைன் மாதிரிலாம் வரும் பார்த்தீங்கன்னா நல்லா தடியா. ஸோ ரெட்டப்பெட்டை 2 செயின் இருக்கும் அந்த மாதிரி சொல்லிடுறேன். 2 செயின் மாதிரி ஒரே செயின் வந்து இருக்கும் பார்த்தீங்களா திக்னஸ்ஸு. ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட பெண்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அன்னம் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ 2 பக்கமும் அன்னம் போட்ட மாதிரி இருக்கும். லக்ஷ்மிலாம் வந்து இருக்க மாட்டாங்க. இதில் வந்து நமக்கு குட்டி குட்டியாக வந்து கீழே வந்து தொங்குற மாதிரி இருக்குது. ஸோ இதோட லென்த் வந்து நம்ம வியர் பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட நமக்கு வந்து இந்த செஸ்ட் அளவுக்கு வந்து அதோட லென்த் வந்து இருக்குது. ஸோ இது வந்து மேட்ச் ஆகுதா சாரீக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து சொல்லணும். இதை பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தோம்னா நம்ம கோல்டு தான் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இதோட லுக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த இடத்துல பெண்டன்ட்டில் வந்து நமக்கு அழகாக குட்டி குட்டியாக வந்து ஸ்டோன்ஸுமே வந்து வச்சுருக்காங்க ஒயிட் கலரில். சென்டரில் வந்து நமக்கு ஒரு மாதிரி டார்க் பிங்க் கலர் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஸ்டோனுமே இருக்குது. ஸோ ரியல் கோல்டு வந்து வியர் பண்ணும்போது நமக்கு எந்த மாதிரி ஒரு லுக் இருக்குமோ அதே மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு ஜூம் பண்ண மாதிரியான வீடியோஸ் வந்து சைட்லேயுமே வந்து ப்ளே பண்ண நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம தாலி செயின்லாம் யூஸ்வலாக போட்டிருப்போம்ல. ஆக்சுவலாக இப்போ நான் போட்டிருக்க செயினுமே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டில் இருக்க அதே பேட்டர்ன் சிமிலர் டைப் தான் இந்த செயின் வந்து. சேம் மாடல், எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வந்து தெரியல, அந்த மாதிரி தான் இருக்குது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி ஒரு பெண்டன்ட்டுமே இருக்குது. ஸோ அழகாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த அட்டிகைக்கெலாம் வந்து வச்சுருப்போம்ல நம்ம அந்த ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே அந்த அட்டிகையில் இருக்க மாதிரியான இருக்க அதே லுக் வந்து இதுலேயுமே ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குது. இதுவும் நம்ம வியர் பண்ணி பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு செயின் கூட கொஞ்சம் போடும்போது பார்த்து போட வேண்டியதாச்சு. இது வந்து டக்குன்னு போயிடுச்சு. ஸோ பாருங்கள், நான் போட்டிருக்க ஜுவல்லும் இந்த செயினோட பேட்டர்னும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. இதுதான் அந்த லுக். இந்த பெண்டன்ட் வந்து சின்னதாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அஃபோர்டபுள் ரேட்டில் இருக்க மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ நமக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை, தீபாவளின்னு நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வந்து வரப்போகுது. அதனால் இப்போவே நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல ஆர்டர் பண்ணோன்னா நமக்கு டெலிவரி டைம் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். நைஸ். தேர்ட் ஒன், இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த முகப்பு வச்ச மாதிரியான ஒரு கலெக்ஷன் தான். ஸோ வாவ், நல்லாயிருக்கு பார்க்கும்போதே. நல்லா ஒரு பீகாக் டிசைன் வந்து இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து நமக்கு செயினில் சைடில் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன் தான். இதோட இது வந்து பார்த்திங்கன்னா லாக் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளே வந்து மாட்டிக்கலாம். ஆக்சுவலாக இதோட லென்த் எல்லாமே நமக்கு கழுத்து வழியாகவே வந்து போகும். ஸோ நமக்கு அது மாட்டிட்டு தான் மாட்டணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே நல்லா லென்த்தாக தான் இருக்குது. ஸோ நம்ம போட்டோன்னா லுக்காக இருக்கணும்ல, சாரியில் போட்டோன்னு வந்து தெரியணும், அந்த மாதிரி வந்து இருக்கும். ரொம்ப குட்டியாக இருந்தாலும் சாரிக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ இதுதான் வந்து அந்த முகப்பு டிசைன். இந்த இடத்துல வந்து மயில் வந்து வரும். ஆக்சுவலாக நான் இந்த சாரீ இன்றைக்கி மெயினாக கட்டினது காரணமே நம்ம எது வியர் பண்ணாலும் நமக்கு வந்து நல்லா தெரியணும்ல. ஏன்னா இப்போ நான் நேரில் பார்க்குறதுக்கும் வீடியோவில் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும்.
ஸோ வீடியோவில் வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியணும்னா பிளெயின் சாரியாக இருந்தால் நல்லாயிருக்குன்றதுக்காக தான் நான் வந்து இந்த சாரீ வியர் பண்ணியிருக்கேன். இந்த சாரீ ஆக்சுவலாக நான் வந்து ஆல்ரெடி ரிவ்யூ வந்து கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நான் கிருத்திகா புட்டிக்கில் தான் வாங்கியிருந்தேன் ஆன்லைனில். ஆன்லைன் கிருத்திகா புட்டிக் இருக்காங்கல்ல, ஸோ அவங்ககிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே நமக்கு வந்து தாலி செயின் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி சிமிலர் பேட்டர்ன் தான் ரிப்ளிகா வந்து இது பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து நமக்கு பார்க்க நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஜுவல்லரிலாம் வந்து நிறைய பேர் வாங்குறாங்க, ஆனால் நிறைய பேருக்கு மெயின்டைன் பண்ண தெரியல. ஸோ அதனால கருத்து போயிடுதுன்னு வந்து சொல்கிறாங்கல்ல. மோஸ்ட்டாக நமக்கு வந்து கருக்காமல் இருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இதை கலட்டிட்டு அழகாக தொடச்சிட்டு கொஞ்ச நேரம் காய வச்சுருங்க ஃபேன் காற்றுல. காய வச்சதுக்கப்புறமா திருப்பி அந்த பாக்ஸில் இருந்து எடுத்து வச்சுட்டோன்னா நமக்கு அந்த வேர்வை வந்து ரொம்ப நேரம் இந்த மாதிரி ஜுவல்ஸில் இருந்துச்சுன்னா அதோட கலர் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி வேர்வை இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா தொடச்சிட்டு ஃபேன் காற்றுல வந்து காய வச்சுட்டு அதை எடுத்து பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுட்டோன்னா இதோட லைஃப் வந்து நமக்கு நிறையவே வந்து கிடைக்கும். இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸ் எல்லாமே வந்து நான் இப்படி தான் வந்து பாதுகாத்து வச்சிட்ருக்கேன். ஏன்னா என்கிட்டயுமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. இப்போ நான் இந்த மாதிரி வியர் பண்ணியிருக்கேன்ல, இந்த 2 அடுக்கு ஜும்காவுமே நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இது வந்து கோல்டு கிடையாது. ஸோ பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஷாப்ஸி ஆப்பில் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு பார்க்கும்போது அப்படியே ரியல் கோல்டு மாதிரி டபுள் அந்த ஜும்கா வந்து டபுள் த டைம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அப்புறம் கீழே வந்து அந்த நீட்டாக தொங்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ஆப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ரியல் கோல்டு கிடையாது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த முகப்பு வச்ச மாதிரி தான். இதில் வந்து நமக்கு எந்த உருவுமே இல்லாமல் ப்ளைனாக வந்து இருக்கும். இதோட செயின் பேட்டர்னுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூஸ்வலாக காலமாக வியர் பண்ணுற அதே கோல்டு ஜுவல்லரியில் இருக்க சேம் பேட்டர்ன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 கம்பேர் பண்ணும்போது இதோட ஹைட் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. மேபி இதோட திக்னஸ் நமக்கு சின்னதாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த அளவுக்கு லுக்காக இல்லையோன்னு எனக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ மற்ற ஜுவல் நம்ம போடும்போது நல்லா போட்டது வந்து நல்லா தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா பளிச்சுன்ட்டு. அந்த மாதிரி இது வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இல்லை. பட் நல்லாயிருக்கு. நல்லா இல்லைன்னு சொல்லலை. லென்த் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது. இது மேபி நம்மள மாதிரி அடல்ட்ஸ் வந்து போடுறது இல்லாமல் குழந்தைங்களுக்குலாம் நிறைய பேர் வந்து போடுவோம்ல. குழந்தைங்கன்னா நான் ரொம்ப குழந்தைங்க சொல்லலை. ஒரு 18, 21, 25க்குள்ளே இருக்க பசங்களுக்கு வந்து இது வந்து தாராளமாக வியர் பண்ணிக்கலாம். நமக்குமே வந்து நம்ம செயினை வந்து இப்படி உள்ளே போட்டுட்டு இந்த லுக் மட்டும் தெரிகிற மாதிரி வந்து போட்டோம்னா நமக்கு ஹைட் வந்து தெரியாது. நம்ம தாராளமாக வியர் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து செயின் வந்து வெளியில் போடணும், எனக்கு லுக்காக தெரியணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து சூட் ஆகாது. மோஸ்ட்டாக லேடிஸ் வந்து உள்ளே தான் போட்டுப்போம். ஸோ அதனால் வந்து பிரச்சனை கிடையாது லென்த் எப்படி இருந்தாலும். பட் நான் வந்து சொல்ல வேண்டியது என்னோட கடமை இல்லை. ரிவ்யூ கொடுக்கும்போது கரெக்டாக கொடுக்கணும், ஏடா கூடமாக கொடுக்கக்கூடாது. இவ்வளோ நேரம் நம்ம ஒரு இதுவாக வந்து பார்த்துருந்தோம் செயின்ஸ் வந்து. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா காம்போவாகவே கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த ஒரு ஜெல்லாம் போட்டால் பிடிக்காது, எனக்கு 2, 3 போட்டால் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற கேட்டகரியிலேயே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாலர் செயினும் இருக்குது. நெக்ஸ்ட்டு குட்டியான ஒரு ஷார்ட் செயினும் இருக்குது. ஸோ இது வந்து காம்போ, நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ண முடியாது. காம்போவாக தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட் செயின் பார்த்தரலாம். இதில் வந்து நமக்கு குட்டியாக பிள்ளையார் அப்போ வந்து நிற்கிற மாதிரியான ஒரு அழகாக வடிவம் வந்து இருக்குது. ஸோ நம்ம பிள்ளையார் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளையார் வந்து அழகாக வந்து நின்றுட்டுருக்காரு. இந்த செயினுமே வந்து நமக்கு இந்த திக்னஸ் இருக்கும்ல, ரியல் கோல்டு செயினில் தான் கண்டிப்பாக ரிப்ளிகா பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்டாக இப்போ நம்ம பார்க்குற எல்லாமே வந்து, அதுவும் நான் ஓப்பன் பண்ண எல்லாமே வந்து ரியல் கோல்டில் இருக்க அதே பேட்டர்ன் தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட் செயின். இதெல்லாம் நமக்கு லென்த்தாக அட்ஜஸ்டபிள் கிடையாது. இதில் என்ன லென்த் இருக்கோ அதே தான். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டாலர் செயின். ஸோ டாலர் செயினை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி வந்து 2 பக்கம் ஏனா இருக்க மாதிரி வந்து இருக்குது. இதில் வந்து எந்த விதமான ஸ்டோன்ஸுமே வந்து கிடையாது. ஃபுல்லாக நமக்கு வந்து அந்த கோல்டு மட்டும்தான் இருக்குது. இந்த செயின் பேட்டர்னும் நமக்கு நல்லா திக்காக இருக்குது. 2 செயின் வந்து சேர்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு செயின் லென்த்லேயே வந்து இருக்குது. மாட்டும் போது அது கலந்து வந்துருச்சு. சரி இதை மாட்டிக்கலாம். எனக்கு என்னமோ 2 ஒரே ஹைட்டோன்ற மாதிரி ஒரு ஃபீலுமே இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். ஆமாம்ப்பா, இங்கே பாருங்களேன், இதுவும் சரி இதுவும் சரி ஒரே லென்த்துக்கு வந்து கொடுத்துருக்கானுங்க. ஆனால் ஃபோட்டோவில் வந்து பார்க்கும்போது இது சின்னதாக இருந்த மாதிரியும் இது பெருசாக இருந்த மாதிரியும் எனக்கு வந்து இருந்துச்சு. ஆனால் ரியலில் வந்து பார்த்திங்கன்னா 2மே ஒரே ஹைட்டில் வந்து இருக்குது. அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சும்மா இந்த பில்டப்புக்காக கொடுக்கறதுக்காக கூட வச்சுக்கலாம். இதை வந்து உள்ளே போட்டோன்னா நம்ம கழுத்து ஃபுல்லாக ஒரு 2, 3 செயின் இந்த மாதிரி இருக்கும். இங்கே ஒரு செயின் இருக்குது, இங்கே ஒரு செயின் இருக்குது. வெளில வந்து பார்த்திங்கன்னா இந்த டாலர் இருக்கிறது வந்து நம்ம தொங்க விட்டுக்கலாம். அதுலேயுமே வந்து நமக்கு டாலர் இருக்குது, பட் குட்டியாக தான் இருக்குது.
ஸோ நம்ம அதை வெளியில் விடுறதுக்கும் இதை வெளியில் விடுறதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. அதுவும் இது வந்து நல்ல பட்டையாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செயினை பொறுத்த வரைக்கும் செம்ம திக்காக இருக்குது, வேற லெவலில் இருக்குது. கோல்டு விற்கிற விலைக்கு இதை நம்ம வாங்க போனோம்னா எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 3 லட்ச ரூபாலேருந்து 4 லட்ச ரூபா வரும். நான் சொல்கிறது இந்த செயினை. அப்புறம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி 1 லட்ச ரூபா வந்து எக்ஸ்ட்ரா வைக்கணும். அப்போ இந்த ஓவராக இந்த ஜுவல் மட்டும் வாங்கணும்னா நமக்கு 5 லட்ச ரூபா இருந்தால் தான் இன்னைக்கு தேதிக்கு வந்து நம்ம வாங்க முடியும். ஆனால் நம்ம வந்து 500 ரூபாய் இருந்தாலே மீஷோவில் வாங்கிடலாம். யாருக்கு தெரிய போகுது கோல்டா இல்லையான்ட்டு. வர காலத்துலலாம் குழந்தைங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது கோல்டுன்ட்டு பேப்பரில் தான் எழுதி கொடுக்கணும் போல இருக்கு. ஏன் அந்த லெவலில் வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து ஏறி போயிட்டுருக்கு. ஏன் கல்யாணம் பண்ண டைமில் வந்து 20,000 ரூபா இருந்துச்சு. அப்போவே அது பெரிய அமௌண்ட் மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 ரூபா 90,000 ரூபா வந்து நிறுத்தி வச்சிருக்கானுங்க. இன்னும் என் பொண்ணுக்குலாம் கல்யாணம் பண்ணும்போது அது எந்த லெவலில் இருக்க போகுதுன்னே தெரில. அதனால நம்ம கோல்டை பற்றிலாம் வரி பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி ஜாலியாக இதை வாங்கி மாட்டிக்க வேண்டியதுதான். நமக்கு என்ன சாரீ கட்டணும்னா அழகாக வந்து ஒரு ஜுவல் போடணும். அதெல்லாம் கோல்டு தான் போடணுமா அப்போல்லாம் இல்லைல்ல, நம்ம இஷ்டம் தான். நமக்கு எது அஃபோர்டபுளோ அதை வந்து மாட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நல்லா இருக்குல்ல பா. இது வரைக்கும் போட்டதுலேயே இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பா அப்படி இருக்கு, நல்லா பளிச்சுன்னு இருக்கு. உங்களுக்கே கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த கலருக்கும் இந்த ஜுவல்லுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு லுக் வைஸ். ஓகே, கழட்டிடலாமா? நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த உருவமும் இல்லாதது. ஸோ நம்ம கிறிஸ்டின் முஸ்லீம் சகோஸும் வந்து பார்த்தீங்கன்னா வியர் பண்ணுற மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் தான். ஆக்சுவலாக நிறைய டைம் வந்து நான் கோல்டு போட்டாலும் சரி இல்லை கவரிங் போட்டாலும் சரி அதை கோல்டுன்னு தான் சொல்லுவாங்க. இல்லைப்பா இது கவரிங் சொன்னால் நம்ப மாட்டாங்க. அவுத்து கையில் கொடுத்துட்டு வந்தால் தான் நம்புவாங்க. ஏன்னா நான் போட்டால் வந்து மோஸ்ட்டாக அந்த மாதிரி லுக் இருக்க தான் போடுவேன். லோக்கலாக சீப்பாக இருக்கிறத வந்து போட மாட்டேன். ஏன்னா நம்ம போடுறதும் முடிவாயிடுச்சு, கொஞ்சம் ஹைஃபையாக இருந்தால் தானே பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அம்மாக்கள்லாம் தாலி செயின்லாம் போட்டுப்பாங்களே, ஸோ அந்த மாதிரியான பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க செயினை பொறுத்த வரைக்கும். பெண்டன்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த உருவமும் இல்லை. இதில் பீகாக்கு மயிலுன்ட்டு எதுவுமே கிடையாது. ஈவன் நமக்கு அந்த சாமி ஃபோட்டோ கூட எங்கேயுமே இல்லை. ஸோ நம்ம வந்து தாராளமாக கிறிஸ்டின்ஸ் அண்ட் முஸ்லீம் சகோஸும் வியர் பண்ணிக்கலாம். லென்த்தெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அப்படியே போடும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு தெரியல. பட் நம்ம வியர் பண்ணும்போது நமக்கு லென்த் வந்து சேம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் என்ன லெவலில் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் என்ன தான் இருந்தாலும் நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று போட்டோம் பார்த்தீங்களா, இப்போ லக்ஷ்மி இந்த 2 செயின் மாதிரி இருந்துச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருது. பார்த்த உடனே வாவ் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துச்சு. இதெல்லாம் போட்டது நல்லா தெரியுது. பட் அது போட்டிருக்கேன்னு அது பார்த்தாலே வந்து தெரியும். அப்படி பார்க்கும்போதே வாவ் அப்படின்னு இருக்கும். சி இதெல்லாம் வந்து நம்ம ரியல் கோல்டில் இந்த மாதிரி பெண்டன்ட் வந்து நம்ம பார்த்துருப்போம். நிறைய டைம்ஸ் வந்து கடைங்களுக்குலாம் போகும்போது அதே மாதிரி வந்து ரிப்ளிகா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஸோ இப்போ நம்ம பார்க்குற எல்லா செயின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் தேவைப்படுறவங்க. இப்போ நம்ம பார்த்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் செயின்ஸ் மட்டும் தான் வரும். இயரிங்ஸ்லாம் அதில் பேக்கேஜில் வந்து வராது. ஏன்னா ஆல்ரெடி இதுவே வந்து கம்மி ப்ரைஸில் தான் அவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இயரிங்ஸ் வேணும்னா நம்ம வந்து வேறு ஏதாவது தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் மீஷோலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இயரிங்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ நம்ம அதுலேருந்து ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் வாங்கின இயரிங்ஸோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்த செயின்ஸ் அளவு ரியல் கோல்டு மாதிரி நமக்கு வந்து அந்த லுக் வந்து இல்லை. கொஞ்சம் ஒரு 0.5 வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் ஃபீல் இருக்குது. இது வந்து போட்டோன்னா கொஞ்சம் டூப்ளிகேட்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு நேரில் வந்து பார்க்கும்போது அதெல்லாம் பார்க்கும்போது ரியல் கோல்டு ஃபீல்லே வந்துச்சு. இது வந்து கொஞ்சம் அந்த 0.5 வந்து கம்மியாக இருக்குது. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உருவம் வந்து இருக்குது. லக்ஷ்மி வந்து உட்காந்துருக்காங்க அழகாக. ஸோ இதில் வந்து நமக்கு ஒயிட் ஸ்டோன், க்ரீன் ஸ்டோன், ரெட் ஸ்டோன் சொல்லி எல்லாமே வந்து வச்சுருக்காங்க இந்த பெண்டன்ட்டில். பார்த்தீங்களா சொன்னேன்னா? மோஸ்ட்டாக இந்த மாதிரி லென்த் எல்லாமே நாகர்கோவில் சைடில் இருக்காங்க பார்த்தீங்களா, நாடாஸ். ஸோ இவங்கள மாதிரி கிறிஸ்டின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்கவங்களாம் இந்த மாதிரி லென்த்தில் தான் வந்து போட்டிருப்பாங்க. அவங்களாம் இன்னும் கூட லென்த்தாக போட்டிருப்பாங்க செயினே. இந்த லென்த்து இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. நல்லா திக்காக வந்து போட்டிருப்பாங்க. அவங்களும் ரியல் கோல்டில் போட்டிருப்பாங்க. நம்மளாம் ரீல் கோல்டில் வந்து மாட்டிக்கலாம். இது நல்லா இருக்கு. ஆனால் இல்லை செம்ம ஹைட்டாக இருக்குது. லென்த் வைஸ் சொல்கிறேன், நல்லா லென்த்தாக இருக்குது. இது வரைக்கும் பார்த்ததுலேயே இதுதான் லென்த்து அதிகமாக இருக்குது. இது மட்டும் அந்த பாலிஷ் மட்டும் இன்னும் கொஞ்சம் அழகாக பண்ணியிருந்தாங்கன்னா செம்மையாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லலை. பட் நம்ம வந்து ரெண்டுத்தையும் பார்த்தோன்னா இதுவான்னு கேட்டிங்கன்னா இதோட கலர் வேறு மாதிரி இருக்கும், இதோட கலர் வேறு மாதிரி இருக்கும். பட் நைஸ்.
லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி இருக்க டாலர் செயின் தான். ஆனால் இந்த தடவை லக்ஷ்மியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 செயின் மாதிரி பார்த்துருந்தோம்ல. ஸோ எனக்கு 2 செயின்லாம் வேணாம்ப்பா, எனக்கு சிங்கிள் செயினே வந்து போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதே பேட்டர்னில் என்கிட்ட கோல்டுலையுமே இருக்குது. சேம் செயின் தான், பட் ஷார்ட் செயின், குட்டி செயின் போட்டிருப்போம்ல. ஸோ அதே செயின், அதே ரிப்ளிகா. இதை பார்க்கும்போது எனக்கு பக்கத்தில் வச்சுட்டாருங்கன்னா எதுடா எதுன்னு கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு லெவலில் வச்சுருக்கானுங்க ஃபினிஷிங்கு. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா டாலர்லாம் இருக்காது, குட்டி ஷார்ட் செயின் தானே. இதில் வந்து நமக்கு லக்ஷ்மி வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா லென்த்தாகவும் இல்லை, நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு இதெல்லாம் இங்கே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இது வந்து அதை விட ஒரு 1 or 2 இன்ச் வந்து கீழேயே இருக்குது, நல்லாயிருக்கு. இதுவுமே நல்லா திக்காக தான் இருக்குது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டு தான்ப்பா அப்படின்னு நீங்கள் அடித்து கூட சொல்லலாம். கூட இருக்கவங்க வந்து நம்பிடுவாங்க. நம்ம போடுற ஜுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுற சாரீ, போடுற மேக்கப் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம கொஞ்சம் ஹைஃபையாக லுக்காக வந்து ரெடி ஆகிட்டு இந்த மாதிரிலாம் மாட்டினோன்னா நம்ம எழுதி கொடுத்தாலும் வந்து நம்ப மாட்டானுங்க இது வந்து ஆர்டிஃபிஷியல் சொல்லி. கடா ஏன்னா இப்படி நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்க, நீங்கள் வந்து கேட்கலாம். மோஸ்ட்டாக நம்மள மாதிரி ஆட்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அடகுல வச்சுருப்பாங்கள்ல. ஸோ அதே மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து மாட்டிப்பாங்க ஆர்டிஃபிஷியலாக. ஆனால் பார்க்குறவங்க வந்து இதை வந்து கோல்டுன்னு தான் நம்பணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. ஏன்னா அது வந்து கௌரவ பிரச்சனை மாதிரி நிறைய பேர் வந்து திங்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நமக்கு ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆர்டிஃபிஷியலாக இருந்தால் ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டே வந்து எதுக்காக நம்ம வந்து வியப்பணும், இந்த கௌரவத்தை கையில் வச்சு சுற்றிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அதுக்காக தான் இந்த கோல்டெல்லாம் ஹிட்டான கான்செப்ட்டுமே வந்து அதுதான். ஓ உங்ககிட்ட கோல்டில் செயின் இருக்கா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. கவரிங் செயினா அப்படி பார்ப்பாங்கள்ல. ஸோ அந்த லுக் வந்து தெரியாமல் இருக்கணும்னா கோல்டு மாதிரியே வந்து இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இது ரியல் கோல்டு மாதிரியே இருக்குன்னு சொல்லி பதிவு பண்ணிகிட்ருக்கேன். நல்லாயிருக்கு, நைஸ். ஸோ இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸில் வந்து உங்களோட ஃபேவரட் என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானுமே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சனா பாண்டி. பபாய், டேக் கேர்.